வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கான்செப்ட்ட பார்த்துடலாம். ஒண்ணுமே இல்ல. ஒரு ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். உங்க கையில வெறும் ரூ. 100 வெறும் ரூ. 100 பிளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா, உங்களாலயும் ஷேர் மார்க்கெட்ட கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. நீங்க ஃபுல்லா பாருங்க. அது என்ன வீடியோ, என்ன மாரி கான்செப்ட் அப்படிங்கிறது நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு புரிய வரும். பேசிக்கா சும்மா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். இது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எம்ஏசிடி ஓகேங்களா, எம்ஏசிடி. பட் அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, அது நார்மலா இப்போ ரீசெண்டாக ஏன் எம்ஏசிடியை பத்தி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு புரியும். கிளாஸ்னு நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ காசு கொடுத்து அட்டன் பண்ண கிளாஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகேவா, அவங்களுக்கு புரியும். எதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா பேசிக்கா எடுங்க. இதுல வந்து ஒரு மிடில் லைன் இருக்கும். மிடில் லைன் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த லைன் வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, லைன் வந்து கிராஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ரெண்டு லைன் இருக்கு. ஒன்னு ப்ளூ கலர் லைன், இன்னொன்னு ஆரஞ்சு கலர் லைன். ஓகேங்களா, ஆரஞ்சு கலர் லைன். இந்த லைன் எப்ப கிராஸ் ஆகுதோ, இதே இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைனை எப்ப கிராஸ் ஆகுதோ அப்ப வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. நான் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா கொடுக்கல, பட் வந்து நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். கிளாஸ்ல கொடுத்துருந்தோம். நம்ம ஆக்சுவலா பேசிக்கா ஸ்டாப் லாஸ் ட்ரைல் பண்ணாம இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா, இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். பேசிக்கா நீங்க எடுக்கிற என்ட்ரி எல்லாம் பாருங்க லோ லெவல்ல இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி உங்க ஸ்டாப் லாஸ் எங்க ஹிட் ஆயிருக்கு, எதனால இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைனை வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகி கீழே வந்திருக்கும். அப்படி கிராஸ் ஆகும்போது நீங்க எக்ஸிட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, அப்படி நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா பேசிக்கா உங்களோட என்ட்ரி எங்க இருந்திருக்கும், இந்த லெவல்ல இதுக்கும் முன்னாடி. ஓகேங்களா, இதுக்கும் முன்னாடி இருந்திருக்கும். ஓகேங்களா, இங்க இங்க இருந்திருக்கும். ஓகேங்களா, பேசிக்கா இந்த இடத்துல இருந்திருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 100 ஒரு 80 60 70 பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ விபிஎல எக்ஸாம்பிளா எடுத்திருந்தோம். எதுக்கு விபிஎல எக்ஸாம்பிளா எடுத்திருந்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பீவரேஜஸ் சம்மர் அப்படிங்கிற ரீசன்னால எடுத்திருந்தோம். அது இல்லாம நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் தலைவர் கிராஸ் ஆகி வராரு. இப்பதான் தலைவர் கொஞ்சமா அப்படி கிராஸ் ஆகி வராரு. நீங்க எடுத்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அது இல்லாம ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் வீடியோல இந்த ஸ்டாக்கை பத்தி பேசியிருப்போம். இது இங்க மட்டும் தான் ஒர்க் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இங்கேயுமே பாருங்க நிறைய இடத்துல உங்களுக்கு என்ட்ரி சூப்பரா டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ்மே எங்க ஹிட்டா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, எங்க ஹிட்டா இருக்கும், ஹைல வச்சுதான் ஹிட்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரியுது. அது மாதிரி நான் செவி ரிஜிஸ்டர் கிடையாது, இது ரெக்கமெண்டேஷனுக்கான வீடியோவும் கிடையாது. நம்ம எந்த விதமான ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்றதும் இல்லை, பண்ண போறதும் இல்லை. ஓகே, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வந்து வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர் அனலிசிஸ் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் செபி ரெஜிஸ்டர் அனலிசிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வரலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துலயே பாருங்க. பேசிக்கா உங்களுக்கு எங்க என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். எங்க என்ட்ரி கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இங்கல்ல இதுக்கு முன்னாடியே ஹிட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா தெரிய வரும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எம்ஏசிடி யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக 4 ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரேடிங்கான ஸ்டாடி 100 ரூபா வச்சு ட்ரேடிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100 ரூபா வச்சு ட்ரேடிங் பண்ண முடியாது. பட் ஆனா வந்து ஸ்டாக் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் வாங்க முடியும். ஸ்டாக் வாங்க முடியும். எதுக்காக நம்ம ஸ்டாக் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. எதுக்கு நான் ட்ரேடிங் பண்ணாம ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. பேசிக்கா நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க அண்ட் நான் உங்களை 2 விஷயம் பண்ண போறேன். உங்களை இந்த செட்டப்பை வாட்ச் பண்ண போறேன். நீங்க இந்த செட்டப் எதுக்கு வாட்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த செட்டப் வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ற பட்சத்துல ஓகேங்களா, அதுவுமே எப்போ வாட்ச் பண்றீங்க, இது மேல போற டைம்ல வந்து நீங்க வாட்ச் போறது கிடையாது. ஒரு பிரைஸுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் பிரைஸ் அலர்ட் போட போறீங்க. பிரைஸுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் இது திருப்பி கீழே வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்கு கீழேயுமே பிரைஸ் அலர்ட் போட்டுக்க போறீங்க. அந்த பிரைஸ் அலர்ட் போடுறது ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. இதுல கிளிக் பண்ணிக்க போறோம். ஒரு நிமிஷம். ஓகேவா, கிளிக் பண்ணிக்க போறோம். இது வந்து மூவ் அபோவ்ஸ் ஆர், இது எல்லா ப்ரூக்கலையும் இருக்கும். இங்கதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, எல்லா ப்ரூக்கலையும் இருக்கும். மூவ் அபோவ்ஸ் ஆர் மேட்சஸ், அப்படிலாம் ஃபால்ஸ் பிலோ ஆர் மேட்சஸ். அதாவது மேல 9 இண்டிமேட் பண்ணணுமா, கீழே 9 இண்டிமேட் பண்ணணுமா அப்படிங்கிறத செட் பண்ணிக்க போறோம். செட் பண்ணி வச்சுட்டு அந்த டைம்ல மட்டும் பார்க்க போறோம். ஃபுல் டைமா உட்காந்து பார்க்க போறீங்க அப்படிங்கிறது கிடையாது. இதுல நமக்கு 2 பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்னு, அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, கடைசியா எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க லைவ்ல பார்த்துட்டே வருவீங்க. கரெக்டுங்களா, உங்களுக்கு பெருசா லாஸ் ஆக போறதும் கிடையாது. நீங்க இந்த இடத்துல பெருசா கெயின் பண்ணுவீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனா வந்து 2 விஷயத்துல என்ன நடக்கு,
இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஸ்டாக் வந்து இந்த கேண்டில்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணுவீங்க. உங்களை அங்கே ஈகர்னஸ் தூண்டிடும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்க லைவ்ல பண்ணுவீங்க. ஏன்னா பேசிக்கா நீங்க நார்மலா ஸ்டாக்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டாக்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்கா எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எமோஷனலா கண்ட்ரோல் ஆயிருங்க. ஓகே இப்படிதான் இருக்கு. ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கும். ஸோ எமோஷனலா கண்ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் வரும். ₹100 இருந்தா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு சில ஸ்டாக் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சில ஸ்டாக் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஸ்டாக் நேம் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்காங்க. இதெல்லாம் அண்டர் ₹100 உள்ள ஸ்டாக்கு. ஆனால் ஃபண்டமெண்டலாவோ அண்ட் டெக்னிக்கலாவோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி உள்ள ஸ்டாக் இருக்குங்களா. ஃபண்டமெண்டலாவோ இல்லை டெக்னிக்கலாவோ பி/பி ரேஷியோ, பி/இ ரேஷியோ அப்படின்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பேசிக்கா ரொம்ப ராங்டமா பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவைப்படும். பட் இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்க போறது இல்லை. டெக்னிக்கலா பார்க்க போறோம் அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன். ஐடிபிஐ ஐடி ஐடி ஐடிபிஐ பேங்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் அது இல்லாமல் நீங்க ரெகுலர் லைஃப்ல பார்க்கக்கூடிய விஷயம் தான். இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நீங்க பேசியா கூகுள்ல ஐடிபிஐ பேங்க்னு போட்டீங்க அப்படின்னா அவங்க பண்ற விஷயங்கள் வரும். ஸோ இங்க பாருங்க இப்போதைக்கு இப்போ கரெக்டா இப்போதான் ரீசெண்டா வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு கிராசஸ் நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்த லைன் ரெட் கலர் லைனை வந்து இது கிராஸ் ஆகல. ஸோ இதே செட்டப் இப்போ இந்த செட்டப் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டாக் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல வேண்டாம், ரொம்ப முன்னாடி ரொம்ப இந்த இடத்துல பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ்ங்கிறது எங்க ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பேசிக்கா ஒரு ஹை அப்படிங்கிறத நீங்க செல் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே பாருங்க உங்களுக்கு என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கு. பட் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க ஹிட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, திருப்பி ரீஎன்ட்ரியுமே எங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேசிக்கா இது நான் வச்சிருக்க டைம் ஃப்ரேம் வந்து 4 hours. நான் 15 minutesல வைக்கல அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு தெரியுமா, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேதர் அதாவது ₹100 உள்ள ஸ்டாக் தான். பட் நீங்க கேதர் பண்ண பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 76ல இருந்து 86 ₹10. இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா போனா ஒரு வாரம். இது நல்ல ரிட்டர்ன்ஸா தான் இருந்திருக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸா தான் இருந்திருக்கும். ஸோ நான் எடுத்து நீங்க ப்ரீவியஸா எடுத்து செக் பண்ணி பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கேயுமே பாருங்க என்ட்ரி எங்க கிடைச்சிருக்கு சரிங்களா. எதனால என்ட்ரின்னு டிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா எம்ஐசில ஒரு மிடில் லைன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, 0 அப்படிங்கிற மிடில் லைன் இருக்கும் பேசிக்கா எம்ஐசில. அது 0க்கு மேல கிராஸ் ஆகும்போது ப்ளூ கலர் லைனு. ஓகேங்களா, ப்ளூ கலர் லைனு ஏருக்கு நம்ம இப்போ நம்ம இதில் காமிக்கலாம் அப்படின்னா நமக்கு லைன் கலர் வேற மாதிரி காமிக்குது. ஸோ பேசிக்கா அதனால ட்ரேடிங் இதில் காமிக்கிறோம். இந்த ப்ளூ கலர் லைன் 0க்கு மேல கிராஸ் ஆகும்போது என்ட்ரி. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் திருப்பி ரெட் கலர் லைனை கட் ஆகும்போது எக்ஸிட், அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ நீங்க எங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க, இங்க எடுத்திருப்பீங்க தெரியுங்களா. ஸோ இங்கேயே எடுத்திருப்பீங்க. நீங்க எங்க எக்ஸிட் ஆயிருப்பீங்க ஓகேங்களா. இப்போ எங்க எக்ஸிட் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 5-6 ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா. இதே மாதிரி 5-6 ஸ்டாக் இருக்கு. நம்ம பேசிக்கா மோஸ்ட்லி பேங்கிங் செக்டர் மட்டுமே 3 இது வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஓகேவா. ஸோ இது மாதிரி ஓகேங்களா. எதுக்கு 3 பேங்க் வச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் இப்போ நோட் பண்ணக்கூடிய பேங்க் நோட் பண்ணக்கூடிய பேங்க். அது இல்லாமல் ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ எங்க அதிகமாக மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேசிக்கா அந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ல அதிகமாக மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க பேசிக்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் ஹிஸ்டரி அதையுமே காமிச்சிருமே, ஏன் கவலைப்படுறீங்க, அதையுமே காமிச்சிருமே. இந்த ஏப்ரல் மாதம் நீங்க ஏப்ரல் மாதம் எந்த இயர்னு தெரியல, பட் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லி வாயமுள்ள வந்துருச்சு பாருங்க. பாருங்க என்ட்ரி கிடைச்சிருக்கு ஏப்ரல் மே ஜூன் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் இது எந்த இயர் 2023 இதே மாதிரி நான் வச்சிருக்க டே கேண்டில் ஓகேவா. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இயருமே பாருங்க. ஸோ அது எந்த பக்கம்னாலும் இருந்துக்கலாம். நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் மீன் பண்றோம். ஏப்ரல் மே ஜூன் ஓகேவா. ஸோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கும். பேசிக்கா எத்தனை நம்ம ஹிஸ்டரி ரிப்பீட் நீங்க எல்லா ஸ்டாக்குமே நான் இதுல இருக்கிற மூணு பேங்க் கொடுத்துருக்கோம். 3 பேங்க் இல்ல, எந்த பேங்க் எடுத்தினாலும் பாருங்க எந்த பேங்க் எடுத்தினாலும் பாருங்க உங்களுக்கு புரிய வரும். ஓகே. ஸோ இப்போ ஐடிபிஐ பார்த்துட்டோம். இதே மாதிரி கனரா பேங்க் எதுக்கு வந்து எல்லா பேங்கையும் செக் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. சரிங்க, கனரா பேங்க் பாருங்க ஓகேவா. இதுவுமே இப்போதான் தலைவர் வந்து கிராஸ் ஆகுறாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதனால எடுத்து காமிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி ப்ரீவியஸா ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நமக்கு எங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும் உங்களுக்கு ஓகேவா. பட்
இதெல்லாம் இது இப்போ 100 ரூபால உள்ள கம்மியான இருக்கிற ஸ்டாக்குக்கு மட்டும் தான் அந்த செட்டப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இதை வச்சு நீங்க எல்லா ஸ்டாக்குக்குமே பண்ணலாம். பட் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள நான் வரணும், கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? அவங்களுக்காக மட்டும்தான் இந்த 100 ரூபா அப்படிங்கிற ஸ்டாக்கை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஏன்னா நீங்க 100 ரூபாங்கிறது பெருசா தெரியாது. நீங்க ஒரு ஸ்டாக் ஒரு குவான்டிட்டி வாங்கினாலே போதும். எதுக்காக வாங்குறீங்க? நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக மட்டும் தான் வாங்குறீங்க அப்படிங்கிறத நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். பட் இது இன்வெஸ்ட்மெண்ட் டிப்பு கிடையாது. நீங்க ஒருவேளை நான் சொன்னேன் அதனாலதான் இன்வெஸ்ட் பண்ணேன், இது மேல போயிடும்னு சொன்னேன், அப்பெல்லாம் நான் மேல போகும் கீழே போகுங்கிற டைரக்ஷன் எங்கேயுமே கொடுக்கல. நானே கொடுக்க போறதும் இல்லை. ஓகே, கொடுக்க போறதும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிற கான்செப்ட் தான். கனரா பேங்க் பாத்துக்கிட்டா அது மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகேங்களா? ஸோ எதுக்கு இந்த மாதிரி பேங்க்லாம் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேசிக்காக ஐடிஎஃப்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ஃபிளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஃபிளிப்கார்ட்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் காமிக்கும். ஓகே, ஸோ இங்கேயுமே பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இங்கேயே பாருங்க, இந்த இடத்துலையும் பாருங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். எங்கே ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். பட் இதுலயே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸ் தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் இந்த சார்ட்டை மட்டும் லைட்டா அப்படி காமிச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்எம்டிசி என்எம்டிசியுமே ரொம்ப அண்டர் வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இவங்க தான் பேசிக்கா மோஸ்ட்லி ஸ்டீல் செக்டர் வந்து இவங்க தான் அதிகமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் இந்தியா என்டர்பிரைசஸ் என்ன லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அயர்ன் கரெக்டுங்களா? ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இவங்க தான் லார்ஜஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நார்மலாக நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். ஸோ இப்போ தான் தலைவர் டர்ன் ஆகி வராரு, பார்க்கலாம். பட் இங்கேயுமே நம்ம செட்டப் படி இதுக்கு முன்னாடி ஓகேங்களா? ஸோ டேக்கண்டில் இருக்கா, சாரி நான் அது டேக்கண்டில் காமிச்சிருப்பேன் ஐடிஎஃப்சி 4 ஹவர்ஸில் வச்சுக்கோங்க. இங்கேயுமே பாருங்கள் ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்த்து உங்களால் கண்ணால் பார்க்க முடியுது. ஸோ இது இந்த வருஷம் தான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்துச்சு. ஓகேங்களா? கண்டிப்பாக நடந்துச்சு. ஸோ நமக்கு எங்கே ஹிட் ஆகுதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரிய வரும். எதனால ஹிட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு லைனை கிராஸ் ஆகுது, தெரியுதுங்களா? அப்போ இது ஒரு ஆக்சுவல் ஸ்விங் ட்ரேடர் தான். இது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஆக்சுவலா ஸ்விங் ட்ரேடர் இந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் கேதர் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலா ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை தான் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ என்எம்டிசி அது போக ஃபிலாடெக்ஸ் ஓகே, ஃபிலாடெக்ஸ் ஸோ இங்கேயுமே பாருங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியும், எங்க என்ட்ரி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சும்மா அப்படி காமனா ஓப்பன் பண்ணாதுதான், என்ன டேட்டுன்னு கூட தெரியல. அக்டோபர் மாசத்துல உள்ளது, நல்ல விஷயம் தான். இல்லை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது இங்கே பாருங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன இடத்துலையுமே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அப்போ கன்சால்டேஷனையும் உங்களுக்கு அவாய்ட் பண்ணி கொடுத்துருது. நம்ம செட்டப் வந்து கன்சால்டேஷனையும் அவாய்ட் பண்ணி கொடுத்துருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ திருப்பி ரீஎன்ட்ரியுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ரீஎன்ட்ரியுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க ஓகேவா? ஸோ அருமையா இருக்கும் இந்த செட்டப் வந்து உங்களுக்கு அருமையா இருக்கும். பட் இதுல வந்து நார்மல் எம்ஏசிடியான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, அதுதான் இந்த மெயின் கான்செப்ட். இது நார்மல் எம்ஏசிடி கிடையாது. ஸோ டெல்டா கார்பரேஷன் அந்த கான்செப்டுக்கு வருவோம். டெல்டா கார்பரேஷன் ஓகே, டெல்டா கார்பரேஷன் இதுவுமே நீங்க இப்போ ரீசெண்ட் டேஸா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்ன செட்டப்ல இருக்கு அப்படின்ட்டு. நான் ஒரு ஸ்டாக் இந்த ரீசெண்ட் செட்டப் காமிக்கல, ஏன்னா அப்பதான் நீங்க எடுத்து பார்ப்பீங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் காமிக்கல. ஓகேவா? இங்க பாருங்க, ஸோ எங்க ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ பேசிக்கா இது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட், தெரியுதுங்களா? ஸோ கிட்டத்தட்ட 30-20 பாயிண்ட். ஸோ இது என்னைக்கு நடந்திருக்கு? ஸோ நவம்பர் 24 இல்லை நவம்பர் 26 நவம்பர் கரெக்டா? 26 நவம்பர் நமக்கு எங்க ஹிட் ஆயிருக்கு இல்ல? ஸோ 4ஆம் தேதி ஒரு 10 நாள் ஓகேங்களா? 10 நாள் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு. ஒரு வாரம் 10 நாள், அதுதான் கான்செப்ட் பேசிக்கா. இங்கேயுமே பாருங்க என்ன நடந்திருக்குன்னு இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக உங்களுடைய கன்ஃபர்மேஷன் இங்கேயே வந்துடுது. ஓகே, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகி கொடுக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியுது. ஸோ பேசிக்காக இது இப்போ இந்த லோல தான் உங்களுக்கு இந்த சிக்னல் காமிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஹையில் வரும்போதே காமிச்சிடும். அப்பயே பார்த்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெல்டா கார்பரேஷனுக்கு அப்புறமா ஐடியா ஓகேங்களா? ஸோ ஐடியா எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 ரூபா 7 ரூபா தான். 10 ரூபா இருந்தாலும் உங்களால் வாங்க முடியும். 10 ரூபா இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வாங்க முடியும். பட் ரிட்டர்ன்ஸுங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து தான் வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இல்லைங்களா? அங்கே வருங்க, இங்கேயுமே பாருங்க 10 ரூபா கிட்டத்தட்ட எவ்வளோ 7 ரூபால இருந்த விஷயம் நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 9 ரூபா அந்த ரேஞ்சில் தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடியே அடிச்சிருச்சு. பட் 2 ரூபாங்கிறது நல்ல விஷயம் தான். கரெக்டா? 2 ரூபாங்கிறது நல்ல 10 ரூபால 2 ரூபா கிடைக்கும் அப்படின்னா யார் சும்மா தரா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். பட்
நீங்க பண்ண போறது என்ன, நீங்க கத்துப்பீங்க. அண்ட் நம்ம செட்டப் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அப்படிங்கறத வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து லைவ் டெஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம். அட்லீஸ்ட் ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க. இப்ப ₹100 கொடுத்து ஒரே ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ஸோ அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 7 நாள்ல இருந்து 10 நாள் ஆகுது. கரெக்டா? அதாவது நம்ம என்ட்ரில வந்தா மட்டும் எடுக்க போறீங்க. 7 பாருங்க, இப்பதான் தலைவர் லைட்டா அப்படி டர்ன் ஆறாரு, மேல வருதா வரலையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்பதான் தலைவர் டேர்னா வராரு. ஸோ என்னன்னா பண்ணுவீங்க, இப்போ ஒருவேளை இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கி, ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ₹7 கொடுத்து வெறும் ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்க போறீங்க. வெறும் ஒரே ஒரு குவான்டிட்டி ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ண போறீங்க, ஓகேவா? இதை 7 நாள் 10 நாள் தொடர்ந்து வாட்ச் பண்ண போறீங்க. ஒருவேளை அந்த ₹7ங்கிறது 10 நாள்ல ஜீரோ ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. கரெக்டா? 10 நாள்ல ஜீரோ ஆக போறது கிடையாது. ஸோ இப்போ ₹7 இப்போ ₹100 ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. இந்த ₹100 வந்து ஒரே நாள் ₹50 வந்துருமா, இல்ல 7 நாள்ல ₹50 வந்துருமான்னு கேட்டீங்கன்னா ஆக போறது கிடையாது. ஆனா அந்த 10 நாள் நடந்த மூவ்மெண்ட்ஸ், இப்படிதான் இந்த ஸ்டாக் வந்து மூவ்மெண்ட் ஆச்சு, மேல போச்சா, மேல போகும்போது எப்படி மேல போச்சு, கீழே போகும்போது எப்படி கீழே போச்சு அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? அப்ப வாட்ச் பண்றதுல என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கேண்டில்ஸ் வந்து இப்படிதான் மூவ் ஆகும், ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அப்சர்வே பண்ண மாட்டோம். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. மார்க்கெட்ல எதுக்கு லாஸ் ஆகுறோம், அப்சர்வ்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு சொன்னா கால் ஆப்ஷன் எடுக்க சொன்னா எடுத்தேன், என் ஃப்ரெண்டு சொன்னா புட் ஆப்ஷன் எடுக்க சொன்னா, டெலகிராம்ல எவனோ ஒருத்தன் சொன்னா அதனால நான் எடுத்தேன், இப்படிங்கிற கான்செப்ட்ல ட்ரேட் பண்றவங்க தான் நிறைய. இப்ப நான் சொன்னேன் அதனாலதான் எடுத்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கும் இல்ல, ஒரு சில பேர் இருப்போம், கண்டிப்பா இருப்போம். நான் சொன்ன அதனாலதான் எடுத்தேன், நீங்க சொன்னதுனாலதான் ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது, இதெல்லாம் தேவைப்படாது. பட் நம்ம ஓனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த செட்டப், இது என்ன செட்டப் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா பேசிக்கா இப்பவே நான் ஓப்பனா இதுதான் செட்டப் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கேன், அந்த செட்டப்பையும் ட்ரேடிங் இண்டிகேட்டர் போட்டு மாசம் 5000 6000 விற்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டங்கள் இருக்குதான் செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம யாரையும் மீன் பண்ணி சொல்லல, பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மார்க்கெட்ல நடந்து தான் இருக்கு. ஓகே, மார்க்கெட்ல நடந்துட்டு தான் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அது மாதிரி அதுக்கப்புறம் இந்த செட்டப் வச்சு அதுக்கப்புறம் டெலிகிராம்ல ஒருத்தர் குரூப்பை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கால் கொடுத்துட்டு இருப்பாரு, ஆல்வோ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கே தெரியும், என் கண்ணு முன்னாடி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. பட் நான் அதை பண்ணல, என்னாலே அதை பண்ணியிருக்க முடியும், நான் அதை பண்ணல. ஸோ அதனால இந்த செட்டப்பை வந்து நம்ம வந்து கூடி சீக்கிரம் தான் செட்டப்புக்கான இது என்ன செட்டப்பு, எப்படிப்பட்ட செட்டப்பு அப்படிங்கிற இதை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றி நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.